வணக்கம். விஎஸ் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் மந்திர பாவை பிரயோகம் செய்வது எப்படி என்றதை உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். மந்திர பாவை பிரயோகம் என்பது கேட்டிங்கன்னாக்கா, ஒரு செய்வன பாதிப்பு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபடுறதுக்காக மந்திர பாவையை செய்கிறதுக்காக, ஒருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியத்தை செய்து அவங்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்காக இந்த மந்திர பாவையை பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படி இந்த மந்திர பாவையை பிரயோகம் பண்ணும்போது கேட்டிங்கன்னாக்கா, அவங்க குடும்பத்தில் தொடர் தோல்வி, தொடர் நோய், வியாதி, பிணி, பீடைகள் அந்த குடும்பத்தை வாட்டி வதக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா துர்மரணமும் ஏற்பட ஆரம்பிக்கும். துர்மரணம் என்றால் என்ன அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு பதிவில் நான் போட்டு காட்டுறேன். இதை பொறுத்த வரைக்கும் மந்திர பாவை என்றால் என்னன்றது மந்திர பாவை மெழுகு வாங்கி அந்த மெழுகால செய்கிற பாவை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்களானாக்கா, நம்ம பச்சரிசி மாவால் செய்கிற பாவை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா மயான சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இடுகாட்டு மண், அதுக்கப்புறம் குலதெய்வ மண், காலடி மண், முக்கூட்டு மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்து மண், குட்டிச்சவறு மண், அதுக்கப்புறம் பாழடைஞ்ச வீடு மண், அதுக்கப்புறம் மரங்கள் பட்டு போன மரத்துக்கு அடியில் இருக்கிற மண், இந்த மண்ணுங்களெல்லாம் எடுத்து மாந்திரிகத்தில் பிரயோகம் பண்ணுவாங்க. அது ஒரு வகை இருக்குது. இந்த மந்திர பாவை என்பது கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருடைய காலடி மண், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தடயம், அதாவது வீட்டு மண்ணோ அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடையோ, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய தலைமுடியோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபோட்டோங்களை கொண்டு இந்த மாதிரி எட்டி பாவைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முருங்கை மரத்தினுடைய இதுலேருந்து செய்கிற பாவைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பல வகையான பாவைகளை வச்சு செய்கிறது தான் ஏவல் பில்லி சூனியம். இந்த ஏவல் பில்லி சூனியத்தை எதுக்காக செய்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா, தொடர் பகை, விரோதங்களால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளால் மாந்திரிகத்தில் பில்லி சூனியம், ஏவல் பில்லி சூனியத்தை செய்து ஒருத்தர் குடும்பத்தை சர்வ நாசம் செய்கிறதுக்காக செய்ய வேண்டிய வேலை தான் இது. இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. இந்த வேலையிலேருந்து படுறாங்க கேட்டிங்கனாக்கா, இது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா, மயான சாம்பலில் செய்தால் 7 நாள்லேயே அது பிரயோகம் ஆகிட்டு அவங்க வீட்டு வாசலில் கொஞ்சமாக போட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையும் தொந்தரவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல், அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பகை மூட்டப்பட்டு அவங்க வீட்டிலேருந்து பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவு பிரியப்படும். அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவும் செய்யலாம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் வறுமையும் நோயும் தாண்டவாட ஆரம்பிக்கும். இப்படி செய்யக்கூடிய இந்த பிரயோகம் தான் இந்த ஏவல் பில்லி சூனிய பாவை பிரயோகம். இது ஏவல் பில்லி சூனியத்துக்காக போடுறேன். பாவை பிரயோகன்றது இன்னொரு பதிவில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, இது 2 மண் பாத்திரத்தில் 2 பாவையை நான் செய்து வச்சுருக்கேன். 2 பாவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா, இந்த பாவை இது மாதிரி பாதிப்பால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் 2 மண் பாத்திரத்தில் 2 பாவை அரிசி மாவால் செய்யலாம், பச்சரிசி மாவால் செய்யலாம், மயான சாம்பலால் செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முக்கூட்டு மண்ணால் செய்யலாம், இல்லை குலதெய்வத்தினுடைய மண்ணை கொண்டு இதை ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை. ஏவல் பில்லி சூனியம் செய்யறதுன்றது தனிப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கலசம், 6 தேங்காய், 12 முட்டை, 47 எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்கரத்துங்களை போட்டு செய்கிறது உண்டு. அதை நம்ம பொறுமையாக நான் பார்த்து உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போ இதை பார்க்குறீங்களா? இதை பார்த்தோன்னே என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மெழுகு பாவையோ இது மாந்திரிகர் செய்து மாந்திரிகருக்காக செய்து மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பாவையெல்லாம் செய்யணும். நீங்களே செய்து அதை கிளீன் பண்ணிக்கணும், நீங்களே அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, இதுக்கு பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா முக்கூட்டு மண், அதாவது கேட்டால் 3 வழி கூடக்கூடிய மண்ணில் எடுத்து உங்கள் குலதெய்வத்தோட மண் எடுத்துக்கோங்க. குலதெய்வத்தினுடைய மண் எப்படி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் குலதெய்வம் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த கோயிலாண்டியோ, இல்லை நீங்கள் எங்கே போயிட்டு சாமி கும்பிட்றீங்களோ அந்த இடத்துல இருந்தப்போ உங்கள் மண்ணை மட்டும் உங்கள் கையில் கொஞ்சமாக கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மண், உங்கள் வாசப்படியில் இருக்கிற மண், அதே மாதிரி கேட்டால் உங்கள் வீட்டாண்ட 4 திசையிலையும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதாவது 4 மூலை வருது. 4 மூலையும் கொஞ்சம் மண் எடுத்துங்க. நிறைய மண் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மண்ணையெல்லாம் எடுத்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா 12 முட்டை வாங்கிக்குங்க.
12 முட்டையை வாங்கி அந்த 12 முட்டையில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேருங்களை எழுதுங்க. பேருங்களை எழுதிட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரன்றதை வந்து மாந்திரிகர் வந்து வரைஞ்சி அது வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கறது தான் இந்த சக்கரம். இந்த சக்கரத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா முதல்ல பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணத்துக்குள்ளே ஓம் என்ற எழுத்து. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா 6 கோணம், 6 கோணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வட்டக்கோணம் சொல்லக்கூடிய ஆகாய வட்டம், அதுக்கப்புறம் நாற்கோணம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிறை கோணம் இருக்கும். பிறை கோணம் இருக்குது. அது இத்தனை கோணமும் போட்டு இந்த சக்கரத்தை எழுதி இந்த சக்கரத்தை வந்து அஷ்டபந்தனமாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுக்கு தாய்த்தாவோ போட்டு கொடுக்கறதுக்கு வந்து மாந்திரிகர்கள் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்குற வேலை இந்த வேலை. ஆனால் நீங்களே செய்துக்கணும்னு நினச்சிங்களேனாக்கா உங்களுக்கு இந்த சக்கரம் தேவையில்லை. ஒரே ஒரு முக்கோணத்தை மட்டும் போட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து 2 மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த 2 மண் பாத்திரத்தையுமே நீங்கள் அதுக்குள்ளே வந்து அரிசி மாவுலால் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எருக்கஞ்செடிக்கு கீழே இருக்கிற அந்த மண்ணை கொண்டு வந்து அதில் வந்து உங்கள் வீட்டு மண் உங்கள் காலடி மண்ணெல்லாம் சேர்த்து நீங்கள் தாராளமாக அந்த பாவையை செய்துட்டு, அதாவது பொம்மை மாதிரி செய்யுங்க. பாவன்றது எப்படின்றது கேட்டிங்கன்னா பொம்மை. அந்த பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் தூவி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு காதோலை கருகமணி அதுக்கப்புறம் அந்த அவுள் பொறி கடலை பத்தி சூடம் இது எல்லாம் சேர்த்து அங்கே வச்சுட்டு ஒரு படையல் மாதிரி இதை வந்து என்ன பண்ணுங்க மண் பாத்திரத்திலே வச்சுட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்களானாக்கா முதல்ல வந்து நீங்கள் மொத்த பேருமே குளிச்சுக்குங்க. குளிச்சுட்டு என்ன செய்கிறீங்க கேட்டிங்கனாக்கா அந்த முட்டையில் உங்களுடைய பேர் எல்லாம் எழுதிக்கிங்க. ஏதாவது கேட்டிங்கனாக்கா 12 முட்டை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா 12 முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா 12 எலுமிச்சை பழம் வாங்கலாம். ஏன்னு கேட்டால் ரொம்ப ஈஸியான வேலை தான் கொடுத்துருக்கேன். அந்த ஈஸியான வேலை செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் என்கிட்ட நான் இன்னொரு சேனலில் யூடியூப் சேனலில் நான் போடுறத வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து வற்புறுத்தி கேட்டதுனால இந்த சேனலை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இதை வந்து மொத்தத்தையுமே வந்து பேரெல்லாம் எழுதி உங்கள் தலையை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலையை வந்து உடம்புக்குள்ளவே போட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்து நீங்கள் வச்சு சாம்பிராணி வெண்கடுகெல்லாம் போட்டு எரிக்கிற வேலை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்கள் தலையை மட்டும் சுற்றி 8 முறை சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் அந்த பொம்மை மேலே வச்சுட்டு முதல்ல வந்து அந்த மண் பாத்திரத்தை எடுத்து யாருக்கு வந்து இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியத்தால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து தலையை வந்து அந்த பொம்மையை முதல்ல சுற்றிடுங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கற்பூரம் வந்து கேட்டிங்கன்னாக்கா பில்ல கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பில்ல கற்பூரத்தை வந்து என்ன பண்ணுங்க ஒரு 5 பாக்கெட் கூட வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்கிறாங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கணக்கு வாங்கிக்கோங்க. அதை வாங்கினீங்கன்னா சரிங்க கேட்டிங்கனாக்கா கீழே வச்சுட்டு உங்களுடைய தலையை வந்து 3 கற்பூரமாக எடுத்து உங்கள் தலையை சுத்தமாக சுற்றிக்குங்க. சுற்றி முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா அந்த மண் பாத்திரத்தில் கற்பூரத்தை வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் முட்டையை என்ன பண்ணுறீங்க 8 முறை சுற்றி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அதை கேட்டிங்கனாக்கா வலது கையில் 8 முறை சுற்றுறீங்கன்னாக்கா ஒரு முட்டையாவே இடது கையிலையும் நீங்கள் ஒரு முறை சுற்றி தான் ஆகணும். அந்த சுற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதை சுற்றி அது மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டினுடைய மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதான் 4 மூளை இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே. ஒரு வீட்டுக்குள்ளே 4 மூளை இருக்குதுனாக்கா ஒரு வீட்டில் வந்து 4 ரூம் இருக்குதுன்னா 4 மூலையும் சுற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஈசானிய மூலை அக்னி மூலை வாழ்வு மூலை குபேர மூலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 மூலையுமே வந்து நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு கற்பூரத்தை கொளுத்திட்டு எலுமிச்சம்பழத்தை சுற்றி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து என்ன பண்ணுங்க 4 முறை அப்படின்னு கேட்டால் 8 முறை அப்படின்னு கேட்டால் 12 முறை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதை கெட்டதை விளக்கறதுக்கு உண்டான 4 8 12 செய்யணும். நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் சுற்றி போகிறீங்கன்னாக்கா 3 7 9 11 இந்த மாதிரி சுற்ற வேண்டியதாக இருக்கும். இதுவும் ஒரு விஷயமாகவே இருக்குது. நீங்கள் பார்த்து இது செய்துக்குங்க. செய்து முடிச்சிட்டீங்க, தலையெல்லாம் சுற்றிட்டீங்க, அந்த 2 மண் பாத்திரத்தில் கற்பூரத்தையும் சுற்றி வச்சுட்டீங்க, முட்டையும் சுற்றி வச்சுட்டீங்க, எலுமிச்சம்பழம் 12 வாங்கினீங்க. 12லேயும் உங்களுடைய பேர் உங்களுடைய அம்மா பேரெல்லாம் எழுதிட்டீங்க. எழுதி அதையும் தலையை சுற்றி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா எருக்கனுடைய குச்சி காஞ்ச குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு இதை எரிக்கலாம். எட்டி குச்சியை போட்டு எரிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பலசரக்கு கடை நாட்டு மருந்து கடையில் போய் 108 மூலிகைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த 108 மூலிகையை வாங்கிட்டு வந்து கற்பூரத்தை நல்லா போட்டு இது எல்லாம் போட்டு என்ன பண்ணால் இடுகாடு அப்படின்னு கேட்டால் மயானம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா முக்கூட்டு வழி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏரி ஆறு குளம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இடமா இருக்கிற இடத்துல போய் கொளுத்தலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டு எங்கேயாவது மறைவான இடத்துங்களில் செய்யலாம். எருக்கஞ்செடி கீழே கொளுத்தலாம். இவ்வளோ வேலை இருக்குது இதில்.
இதை செய்து முடிக்கிறீங்க. செய்து முடிச்சுட்டு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இது ஒரு நாள் செய்துடுறீங்க. இது ஒரு நாள் செய்து எடுத்துன்னு போயிட்டு எரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, கல்லை தூக்கி போட்டு உடைக்கணும். எரிச்சு விட்டு அப்படியே விட்டு வந்துடக்கூடாது. கல்லை தூக்கி, அதாவது கற்பூரம் அடியில் இருக்கு, மேலே முட்டையை வச்சிருக்கிறீங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்துக்கும் முட்டைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொம்மை இருக்குது. அந்த பொம்மையில் என்ன பண்ணுங்கன்னா கற்பூரத்தை மேலே போட்டு முட்டையை மேலே வைக்கிறீங்க. சுத்தியெல்லாம் வச்சுட்டீங்க. கொண்டு போயிட்டு இதுபடி எரிக்கிறீங்க. அதாவது எரியணும். அது கற்பூரம் வந்து கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எரிஞ்சும் எரியாமலும் செஞ்சும் செய்யாமலும் ஓடி வந்துடக்கூடாது. தேவை அது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் அங்கேருந்து வந்து 3 அதாவது கேட்டாக்கா 3 இருக்கு. மஞ்சள் தண்ணி, மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணி, மாட்டு கோமியம், ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று குளிக்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் ஒரு 7 நாளைக்கு தீட்டு படாமல் இருந்தாவே போதுமானது. தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னு உங்கள் காலடி மண்ணை எடுத்து தலையை சுற்றி கொண்டு போய் தூரமாக போட்டு வந்தீங்கன்னாவே, இல்லை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புலேருந்து மிகவும் நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்துக்கலாம். நீங்களே செய்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகர் செய்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சக்கரத்தை பார்த்துக்குங்க. நாற்கோண சக்கரம், நாற்கோண சக்கரத்துக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6 கோணம், 6 கோணத்துக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா வட்டக்கோணம், வட்டக்கோணத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணத்துக்கு நடுவில் பாருங்க பிறைக்கோணம் வரும். இந்த பிறைக்கோண சக்கரத்தை போட்டு இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியமாக இருந்தாக்கா இதை வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா வசிய திரவியங்களை வந்து அதில் பூச வேண்டியதாக இருக்கும். சவ்வாது, புணுக்கு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா குங்குமப்பூ, இது எல்லாம் சேர்த்து அரைச்ச மைய பூசலாம். இல்லைன்னா சவ்வாது மட்டும், இல்லாட்டி முக்குடல்னு கேட்டுங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வாசன திரவியங்களால் செய்யப்பட்ட மைகளை வந்து இது மேலே வந்து வசிய மை இருக்குது, அதெல்லாம் போட்டு நீங்கள் பூசணும். மந்திர சாபமோ எந்திர சாபமோ நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தாயத்தை செய்து இந்த தகுடை செய்து ஒரு தாயத்தில் போட்டு கழுத்தில் போட்டு கட்டிக்கிட்டாவே உங்களுக்கு சரியாகும். கட்டிக்கிட்டாவே உங்களுக்கு வந்து செய்வன பாதிப்பு வந்து முழுமையாக விடுபடலாம். அப்பேற்பட்ட வேலையாக இருக்குது இந்த வேலை. இந்த வேலையை செய்யுங்க, செய்து முடியுங்க. முதல்ல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறது வந்து நீங்களே செய்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறேன், மற்றவங்க செய்து கொடுத்து ஒரு வழி சொல்லியிருக்கேன். இந்த வழியை செய்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு கோமியத்தால் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செய்து நீங்களே முடிச்சிட்டிங்களா சரி, மற்றவங்க செய்து கொடுத்தாலும் சரி, மாட்டு கோமியத்தால் வந்து வீட்டில் வந்து ஒரு 7 நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்களா வர ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிற வரைக்கும் மாட்டு கோமியத்தால் சுத்தமாக கழுவிட்டு நவகிரக சாம்பல், அதாவது மாட்டு கோமியத்தினாலேயே வீடு கழுவணும்னு கிடையாது. அவ்வளோ மாட்டு கோமியத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் வந்து அப்படியே செய்யணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வீடு ஃபுல்லாக வந்து மாட்டு கோமியத்தை தெளிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வீட்டை வந்து நீங்கள் தண்ணியால் வந்து ஜலத்தில் பச்சை தண்ணியால் வந்து நீங்கள் வீட்டை வந்து கழுவிலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது 7 நாளைக்கு செய்யணும். இந்த 7 நாள் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து பெண்கள் வந்து மாதவிடை ஆகக்கூடிய ஒரு நாட்களாக இருந்தாக்கா அதை தவிர்த்துட்டு அது குணமானதுக்கு அப்புறமே நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ ஏன்னாக்கா உங்களுக்கு மாதம் தெரியல, இந்த மாதத்தில் 3ஆம் தேதி நம்ம ஆகணும், அதனால் அதை வச்சு செஞ்சுக்கலாம். சரி, பெண்களே இல்லை ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க வீட்டில், இந்த மாதிரி வந்து இது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பாவையை செய்து முடித்து அந்த பாவைக்கு உண்டான வழியை என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் பாரு, அது கரெக்டாக செய்து முடித்து கொண்டு போயிட்டு எரிச்சு விட்டுட்டு வாங்க. குலதெய்வத்தினுடைய மண்ணை ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலத்தை காக்கிற தெய்வத்துக்கு தான் முதல்ல கட்டே போடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சு கட்டு போட்டால் தான் அவங்களால வந்து முழுமையாக உங்களை வந்து அவங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஆட்டி படைக்க முடியும். இதுதான் அந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். மாந்திரிகத்தை நம்புறவங்க ஒரு சிலர், நம்பாதவங்க பல பேர், நான் அதுக்கப்புறம் ரெண்டுமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த மாதிரி சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடியுங்க. இதுக்குன்னு மந்திர பிரயோகம், எந்திர பிரயோகம், கரு மாந்திரிகம், உரு மாந்திரிகம், பல மாந்திரிகள் இருந்தாலும் இது வந்து ஏவல் பில்லி சூனியத்தினால் வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு பக்குவமான வேலை தான். இந்த வேலையை நீங்கள் செய்து முடியுங்க. செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 7 நாள் செய்து முடிச்சிட்டீங்க. 7 நாள் வீட்டையெல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான ஏதாச்சும் வந்து ஒரு பூஜையை போடுங்க. சரி, குலதெய்வத்துக்கு தான் போடணுமா, இப்போ தான் போட்டோமே, இது செஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு விருப்பமான கோயில்களுக்கு போயிட்டு ஒரு நாள் ஒரு இரவு மட்டும் அங்கே தூங்கி எந்திரிச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆடைகளை வந்து அங்கே கழட்டி போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு மறுநாள் வந்து வீட்டை சேரத்துக்கு வழியை பார்க்கலாம். ஓரிரவு வந்து அந்த கோயிலை தங்கறதுனால இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுனால மாந்திரிகத்திலேருந்து மிகப்பெரிய
விடுதலை கிடைக்குமா, மாந்திரிக பிரயோகத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள், இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை செய்யுங்க. செய்து முடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் முடியறதில்ல. இதுக்கு 7 நாள் எதுக்காக டைம் கொடுக்குறா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கு உண்டான ஆதிக்கத்தினால்தான் வந்து ஒருத்தர் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுவாங்க. அந்த மாந்திரிகத்திலிருந்து நீங்க முழுமையா விடுபடணும். மாந்திரிகம் என்பது வந்து செயலிழக்க செய்யணும். இதுக்கெல்லாம் வந்து பல ரகசியமான பொருட்களையும் பல ரகசியமான வழிகளையும் செய்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா ஒவ்வொரு பதிவிலையும் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வரேன். நீங்க பாருங்க, பார்த்து முடிச்சீங்கன்னா சரியா இருக்கும். இதுதான் இதனுடைய சக்கரம், இதுதான் இந்த பூஜைக்கு போட வேண்டிய பொருட்கள். இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா வச்சிருக்கேன். பாருங்க, பார்த்து செய்து முடிங்க. இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு மாந்திரிகத்தினுடைய பிரயோகம் பண்ணி எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, எப்படி மாந்திரிகம் செய்து கொடுத்தா பலிதமாகும், நீங்களே செய்து எப்படி வெற்றி பெறுறதுன்றதை வந்து சீக்கிரமாக நான் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், பார்த்து நீங்களும் செய்து நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.